ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான கால்சியம் சத்தை நல்லா அள்ளி தரக்கூடிய ஒரு கேழ்வரகு மாவில் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு எடுக்கக்கூடிய கேழ்வரகு அடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எண்ணெய் செலவும் ரொம்பவே கம்மி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு நம்ம பார்க்கலாம். எலும்புகளுக்கு நல்ல கால்சியம் கண்டென்ட் உள்ளது தான் இது இந்த கேழ்வரகு. வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்துலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ராகி மாவு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ராகி மாவு வச்சு அடை தான் இது. ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்யறது, பூ போல் நல்லா சாஃப்டாக மெத்துன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப்பு நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கக்கூடிய கப்பு தான். இந்த கப்பு கரெக்டாக 150 கிராம் அளவுக்கு மாவு எடுக்கலாம். இப்போ இதில் 2.5 கப்பு நான் எடுக்க போகிறேன். 2 கப்பு கோபுரம் மாவும் 1/2 கப்பு எக்ஸ்ட்ராவும் எடுக்க போகிறேன். கரெக்டாக 450 கிராம் கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். அளந்து எடுத்தாலும் இது போல் கோபுரமாக எடுக்கணும். அரிசியாக இருந்தாலும் மாவாக இருந்தாலும் ரொம்பவே நல்லது. ஒரு சில நேரங்களில் நம்மளால் அதாவது அந்த அளவுகள் கரெக்டாக எடுக்கணுன்ற ஒரு நேரம் வரும்போது நம்ம தலைவெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் கோபுரமாக தான் எடுத்துக்கிறேன். 1 கப்பு சேர்த்தாச்சு. இதே போல் கோபுரமாக இன்னொரு கப்பு, இதில் ஒரு பாதி கப்பு, 2.5 கப்பு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 கப்பு கோபுரமாக அளந்து போட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கப்பு இதை சேர்த்துக்கலாம். இப்போ ராகி அடைக்கு தேவையான மாவு நம்ம எடுத்தாச்சு. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடியாக வேண்டாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் பச்சை மிளகா 5லேருந்து 6 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, 2 மீடியம் சைஸ் கேரட்டு இது போல் துருவி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, அதே போல் முருங்கைக்கீரை, கேரட்டு இது எதுவுமே எண்ணெயில் நம்ம வதங்க விட போகிறதில்ல. பச்சையாக நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். நல்லா மெத்துன்னு டேஸ்ட்டாக இருக்கும். வதங்க விடாமல் நம்ம செய்யக்கூடிய இந்த காய்களில் இன்னும் நம்ம பீட்ரூட் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது 2 காய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாமே மாவோடு சேர்த்து கலந்துட்டு கரெக்டாக 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா நம்ம கைகளால் நல்லா பெசரி விட்டுடலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவில் தேவையான அளவு சால்ட்டு போட்டு பெசரி விட்டுட்டேன். நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். சால்ட்டு போட்டு முதல்ல பெசறின பிறகு வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை, ஃபைனலாக கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம காய்கீரை எல்லாமே சேர்த்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன். இப்போ நல்லா நம்ம கைகளால் பெசரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு நம்ம அடை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். சப்பாத்தி மாவு பிசையறதை விட தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு நல்லா தளர்வாக பிசைஞ்சு எடுத்தோம்னா சாஃப்டான. இப்போ பாருங்கள், ராகி அடைக்கு மாவு நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பாருங்கள். இது போல் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவு மீடியம் சைஸ் உருண்டைகளாக நம்ம உருண்டிக்கலாம். முதல்லையே உருண்டி வைக்கணும்னு இல்லை, நம்ம அப்படியே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பாலித்தீன் ஷீட் அப்படி இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அதில் நல்லெண்ணெய் இப்போ இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் நம்ம நல்லா தட்டிக்கலாம். இதை நம்ம தட்டுற நேரத்தில் தவாவை வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நான் சூடு பண்ணிட்டேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நமக்கு தேவையான அளவு ரொம்ப மெல்லிஸாக தட்டாமல் கொஞ்சம் மீடியமாக தட்டிக்கலாம். கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால மாவு நமக்கு எந்த அளவுக்கு ஒன்றாலும் வரும். நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்கும். நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு தடிமன் இருக்கணும் அப்படின்றதையும் நான் காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், 1 செகண்டில் ஒரு பால் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அளவுக்கு தடிமன் இருந்தால் போதும். இப்போ நம்ம தவாவில் போட்டுடலாம். தவாவில் போட்டதுக்கப்புறமா ஓரங்களில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் இது போல் ஓட்டை போட்டுட்டோம்னா நடுவில் கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் விடுறதுக்கு ரொம்பவே நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ தவாவில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ராகி அடையே தவாவில் போட்டாச்சு. இப்போ நல்லெண்ணெய் முதல்ல இந்த குழியில் நம்ம விட்டுடலாம். சுற்றியும் கொஞ்சம் விடலாம். இது போல் நம்ம ரைஸில் நம்ம அடை செஞ்சாலும், கேழ்வரகுல இது போல் அடை செஞ்சாலும் நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தணும்னா ரொம்பவே நல்லது. அடைகளுக்கு பொதுவாக நல்லெண்ணெய் ரொம்பவே நம்மளுடைய ஹெல்த்துக்கு நன்மையை தரும். அடைகளை எப்பவும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சுட்டு எடுக்கணும்.
அப்போ தான் நமக்கு நல்லா செவந்து வராமல் நல்லா பொன்னிறமாக அருமையாக வரும். 2 நிமிஷம் கழித்து தான் இப்போ நான் திருப்பி விடுறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுக்கணும். இனிமேல் நம்ம ஆயில் விட வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா சுவையான பூ போல் பஞ்சு போல் நமக்கு ராகி அடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேழ்வரகு நமக்கு நல்லாவே வந்து கால்சியம் சத்தை மிகுதியாக தருவதோட இதில் நம்ம சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல விட்டமின்ஸை தரும். முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ சத்து, கால்சியம் சத்து மிகுதியாக இருக்குது. விட்டமின் ஏ நம்மளுடைய கண்களுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. அதே போல் ஆனியனில் வந்து செனிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல சத்து நமக்கு இருக்குது. மேலும் இந்த பச்சை மிளகாயில் விட்டமின் சி கண்டென்ட் நிறையவே இருக்குது. அதே போல் கேரட், இதில் சேர்க்கக்கூடிய கேரட்டானது விட்டமின் ஏ நிறையவே இருக்குது. அதுவும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் கண் பார்வைக்கும் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னமும் வந்து முட்டைக்கோஸ், பீட்ரூட் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இது இருந்த காய்கள் வரைக்கும் நான் சேர்த்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதோடைய சாஃப்ட்னஸ் பார்க்கலாம். நம்ம எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பூ போல் பஞ்சு போல் வதக்காமல் இது போல் நீங்களும் வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விட்டால் தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.